ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டோடு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவ் டிசைன் பண்ண போகிறோம். அது வந்து கார்டு மாதிரி பண்ண போகிறோம். கார்டுனா தெரியும், நீட்டமாக கயிறு மாதிரி செய்கிறது தான் வந்து கார்டு. குரோஷெட்டில் அந்த கார்டு மாதிரி கயிறை வந்து இப்போ வந்து ஒரு டிசைன் கொடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு மோட்டிவ்ல பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு கார்டில் இருக்குது. நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து இந்த மாதிரி கார்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இதுக்கு நான் எடுத்திருக்குது, இது முக்கியமாக இந்த கார்டு வந்து என்ன பேட்டர்னில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, துனிஷியன் குரோஷெட், துனிஷியன் ஸ்டைலில் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வரப்போகுது. இது ஃபஸ்ட்டு புதுசாக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து துனிஷியன் டிசைன் வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? ஸோ துனிஷியன் ஸ்டைலில் இன்றைக்கி வந்து இந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமானதில்லை. பேசிக் தெரிஞ்சவங்க கூட இந்த துனிஷியன் ஸ்டைல் இந்த கார்டை வந்து போடலாம். ஓகேவா? இதுக்கு துனிஷியன் ஸ்டைலுக்கு நம்ம வந்து ஊசி வந்து நார்மல் இந்த ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம நிறையா வந்து செயின் வச்சு பண்ண போகிறதில்ல, ஒரு 10 செயினில் தான் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு இந்த பிளேஸ் வந்து ஓகேவாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, துனிஷியன் ஊசி வந்து எப்போதுமே வந்து எந்த ஒரு டிசைனும் இருக்காது, நீளமாக இந்த மாதிரி இருக்கும். ஹூக்கு நம்ம ரெகுலர் நம்மளோட ஊசியெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ துனிஷியன் இதில் அந்த மாதிரி இருக்காது. நீளமாக ஒரு குச்சி ஒன்று வச்சுருப்பாங்க. நடுவில் வந்து சில சமயம் வந்து கயர் மாதிரி கூட வரும், அது நிட்டிங்க்கு. இந்த மாதிரி நீட்டமாக ஊசி வச்சுருப்பாங்க. அது வந்து துனிஷியன் ஊசி, துனிஷியன் ஹூக் அது. ஓகேவா? இப்போ இந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலை. நம்ம ரெகுலராக எப்போதும் யூஸ் பண்ணுற நம்ம ஊசியிலே வந்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது பேசிக் ஸ்டார்டிங்க்கு நான் எடுத்துருக்கிறது வந்து நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கேட்குறீங்க இந்த த்ரெட்டுக்கு எந்த நம்பர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் த்ரெட்டு வாங்கும்போது, நூல் யான் வாங்கும்போது அதுக்கு பேக் சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்ன நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுனா இந்த த்ரெட்டுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. 4 to 5 இந்த த்ரெட்டு நான் எடுத்திருக்க த்ரெட்டுக்கு வந்து 4 to 5 ஊசி எடுத்தால் ஓகே அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து நம்பர் 5 எடுத்துக்கலாம். 5 எடுத்திருக்கேன். என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் யான் எடுத்திருக்கேன் நான். ஓகேவா? சரி, வாங்க நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம வந்து ஸ்லிப் நோட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு பொசிஷனில் வந்துக்கலாம். என்னோட லெஃப்ட் சைடில் த்ரெட் இருக்குது, ரைட் சைடில் ஊசி இருக்குது, ஹூக் இருக்குது. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு 10 செயினில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து கார்டு கயராக இருக்கிறதுனால நம்ம வந்து 10 செயினில் போட்டால் தாராளமாக இருக்கும். ஓகே, செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5, 6, 7, 8, 9 and 10. 10 செயின் பண்ணியிருக்கேன். 10 செயினில் இப்போது ஃபஸ்ட்டு ரோவாக வச்சுக்கலாம். இது செகண்ட் ரோவுக்கு மேலே இதுக்கு கீழே ஒரு செயின் இருக்கு இல்லையா? இந்த செயினை விட்டுறணும். ஓகேவா? விட்டுட்டு இதுக்குள்ளார அடுத்ததில் உள்ள செயின் ஹோலில் உள்ளே போயிட்டு ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு வந்து இதை இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. மொத்தம் நமக்கு இது 1 இருக்குது, இது 2. ஓகேவா? மறுபடியும் செகண்ட் ஹோல் இல்லாமல் தேர்டு ஹோல், அதுக்கும் அடுத்த இருக்கிற செயின் ஹோலில் போயிட்டு ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு வந்து இதை இழுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறமா 4வது ஹோல்குள்ளே போயிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் 5வது ஹோலில் எடுத்துகிட்டு வந்து நல்லா இழுக்கணும், இழுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக போடல, நான் லூஸாக போடுறேன். இதுதான் வந்து நமக்கு துனிஷியன் ஸ்டிச்சஸ், துனிஷியன் ஸ்டைலு குரோஷெட் ஸ்டிச்சஸ் பண்ணுறது. ஓகேவா? ஒரே நூல் த்ரெட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் அந்த ஹூக்லேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். ஹூக்கை நான் இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை. மொத்தத்துக்கு நமக்கு 10 செயின் போட்டோம் இல்லையா? ஸோ 10 இது இதில் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 செயின்ஸ் இருக்குது. லூஸாக தான் இருக்குது, டைட்டாக இல்லை.
உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, இப்போது ஒரு yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 ரிலீஸ் பண்ணிடணும். 1 2 3 4 5 இங்கே இருக்குது. அட் அ டைமில் இந்த 5ஐயும் எப்படி ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த பக்கம் 5 வந்து நமக்கு லாக் ஆகிடுச்சு. இந்த பக்கம் 5 இருக்குது. இதை லாக் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 4 செயின் பண்ணுறோம். 1 செயின் 1 செயின் 2 செயின் 3 செயின் 4. ஓகே, செயின் 5 பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுறோம் அட் அ டைமில். ஓகே, செயின் 5ல் இதை லாக் பண்ணிவிட்டு இங்கே செயின் 1 பண்ணிடுறோம். செயின் 1 பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஸோ இது நமக்கு ஃபஸ்ட்டு ரோ செயின் பண்ணணும், செகண்ட் ரோ இது பண்ணணும், தேர்ட் ரோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் இதோட பேட்டர்ன். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ ஹேண்ட்பேக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கை பிடிக்க ஒரு 30 இந்த மாதிரி இது வந்து ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி 30 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரேஸ்லெட்டு அது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு 10 இது 12 இது நம்ம கைக்கு தகுந்த மாதிரி ப்ரேஸ்லெட்டுக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். புக் மார்க்காக பண்ணுறீங்கன்னா கூட ஒரு 10 இது இந்த மாதிரி பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இது 1. ஓகேவா, செகண்ட் ரோ இது ரொம்ப முக்கியமானது இந்த ப்ளேஸு. இப்போ பாருங்கள், நான் வந்து கீழே வந்து நம்ம வந்து சும்மா இப்படி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அப்படி கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு yarn over பண்ணிவிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு yarn over பண்ணி இந்த ஹோலில் விட்டு இப்படி எடுத்துடணும். இது வந்து நமக்கு லாக்காக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸை நம்ம வந்து 10 வாட்டி பண்ணணும். ஓகே, 1 2 3 4. மறுபடியும் இந்த கேப்புக்குள்ளார போயிட்டு 5 6 7 8. ஸோ 1 2 3 4 5 6 7 8 8 9 and 10. ஓகே, இங்கே வந்து 10 ஸ்டிச்சஸ் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் 1 2 3 4 5 இங்கே இருக்குது. இந்த 5 ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு yarn over 1 2 3 4 4 5 4 and 1 5 ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து 4 செயின் 1 2 3 and 4 செயின். 5th செயின் பண்ணுறதோட இதை இங்கே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். பண்ணிவிட்டு ஒரு செயின் அண்ட் ஒரு கேப். ஓகே, இன்னும் ஒரே ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். ஸோ இந்த கர்டு கடைசியாக ஒரு 10 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஓகேவா, இது ஒன்று இருக்குது. சேம் அதே ஹோலுக்குள்ளே போயிட்டு ஒரு yarn over பண்ணிவிட்டு வந்து இன்னொரு ஒரு yarn over பண்ணி இந்த மாதிரி. ஸோ 2 3 4 5. இப்போது 10 இது முடிச்சிருக்கிறேன் நான். ஸோ 5 5 பிரிச்சுக்கலாம், இல்லைனா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு செயின் ஒரு yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 4 செயின்
செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 3, செயின் 4 ப்ளஸ் 1 செயின் 5 போட்டு இதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின். அவ்வளோதான். ஓகே, ஒரு 10 இது உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ பியூட்டிஃபுல்லான கார்டு வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது 10 இதில் போட்டிருக்கேன் நான். ஸோ இது வந்து நீங்கள் கைக்கு வச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ப்ரேஸ்லெட்டாக நீங்கள் வந்து போடலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதிலே டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் கலர் மாற்றி கூட நீங்கள் வந்து போடலாம். இதுவே கொஞ்சம் பெருசாக பண்ணுனா கழுத்தில் குழந்தைங்களுக்கு வந்து கழுத்தில் போடலாம். கீழேங்க மணிலாம் தூங்குற மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வந்து புக்கில் வைக்கிற புக் மார்க்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து இந்த கார்டு வந்து நீங்கள் வந்து ஹெட் பேண்டாக யூஸ் பண்ணலாம், ஹேர் பேண்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குரோஷெட்லேயே ஹேண்ட் பேக் பண்ணிங்கன்னா அந்த ஹேண்ட் பேக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஃபோன் கேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் வச்சுக்கலாம். நிறைய ஐடியா இருக்குது, நிறைய க்ரியேட்டிவிட்டி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மோட்டிவ், ஒன் ஆஃப் த டிசைன் நமக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. நிறைய குரோஷெட்டில் நம்ம மோட்டிவ் பார்க்கலாம், பேட்டர்ன் பார்க்கலாம். எப்படி இருந்து ஸ்டிச்சஸை வந்து நம்ம வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸ்டே டியூன், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யாருக்காவது குரோஷெட் கற்றுக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.